சாய்ந்து இருள் பரந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பரந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். உடல் ஊனமுற்று தீ ஆவி பிடித்து கூன் விழுந்த நிலையிலே ஒரு தாய் அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறார். 18 ஆண்டுகளாக தீ ஆவியினால் அவர் கட்டுண்டு நிம்மதியின்றி கிடக்கிறார். அவள் வாழ்க்கையில் விடுதலை இல்லை, அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதியான உறக்கம் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் அந்த சாத்தான் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தான், அவனை வேதனை உற்றுக்கொண்டே இருந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை இதோ ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று சொல்லி ஆண்டவர் தமது கைகளை அவர் மீது வைத்தார். அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றினார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில் கூட நீ குனிந்து போகின்ற, அவமானப்பட்டு கிடக்கின்ற, பிறர் உன்னை தூற்றுகின்ற, எள்ளி நகையாடுகின்ற, உன்னை இழிவுபடுத்துகின்ற, உன் பெயரை கெடுக்கின்ற செயல்களை பிறர் செய்திருக்கலாம். அதனால் நீ வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டிருக்கலாம். வெளியிலே தலை காட்ட முடியாத அளவிற்கு அவமானத்தினால் நீ கூனி குறுகி போயிருக்கலாம். உன் வாழ்க்கையை கூட ஆண்டவர் மாற்றுவார். உன்னை நிமிர்ந்து எழச் செய்வார். உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆசீர்வாதம் இதோ இந்த தேவ நற்கருணையிலிருந்து நிச்சயமாக உன் மீது ஒளி வீசும். அந்த வல்லமை உன் மீது எழுந்தருளி வரும். எனவே கலங்கி போய் இருக்கிறாயா? கண்ணீரில் தவிக்கிறாயா? சோர்ந்து போய் இருக்கிறாயா? சோகங்களே உன்னுடைய வாழ்க்கையாக மாறி போய் கிடக்கு. எல்லா விதமான சோதனைகளிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவரிடத்தில் செவி. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேனப்பா என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேனப்பா என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் சோர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம் சோகங்களை மாற்றி வாழ்வை வளமாக்குவாராக. ஆமென்.